சங்கர ஜெய ஜெய சங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மாத்து பெரியவா சேனல் என்ன இந்த குலுவை நம்மாத்து குலு எடுக்கிறதுக்கு மிக்க நன்றி. இந்த சேனல் வழியா நம்மாத்து குலுவை பார்க்கறதுக்கு எனக்கு மிக்க சந்தோஷம். இந்த அஹோபிலம் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற திவ்ய தேசத்தை இந்த பொம்மைகள் 9 நரசிம்மனையும் என் கையால நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாரும் பார்த்து எல்லாரும் அவளுக்கு எல்லாம் நல்லதே வரணும்னு நான் என் வாழ்த்துகிறேன். நம்மாத்து பெரியவா சேனல் யாரெல்லாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. எல்லாரும் நம்ம ஆத்துக்கு வரணும். தேங்க்யூ. ராமன், மும்பையிலேருந்து செம்பூர் நம்மாத்து கொலுக்கு நீங்கள் வரத்துக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் 30 வருஷமாக இந்த கொலு வச்சுருக்கேன். என்னுடைய எப்போவுமே தீமேட்டிக் கொலு தான். நம்மாத்து பெரியவா சேனல் வந்து என்னையும் இந்த கொலுவையும் எடுக்கிறது நான் பண்ண பாக்கியம். வாங்கோ, உள்ள நம்ம போகலாமா? இது நான் கையால் போட்ட கோலங்கள். மகாராஷ்டிராவில் இருக்கவே இப்போ மராட்டி கச்சம் உடுத்திண்டு நம்மளை வரவேற்கிறா. இவன் நம்ம தமிழ்நாடு மாதிரி பாவாடை கட்டிண்டு நமக்கு சின்ன பொண்ணு நம்மளை கொலுக்கு வரவேற்கிறா. இது ஒரு சின்ன கிராமம். இந்த சின்ன கிராமத்தில் கிராமம் எப்படி இருக்கணுமோ அப்படி ஒரு சின்ன டெபிக்ஷன். இங்கே அவெல்லாம் உட்காந்து வித்துன்னு இருக்கா. கோழி இருக்கு. இங்கே வந்து ராமனும் சீத்தையும் அழகாக ஜூலாவில் உட்காந்து இந்த கிராமத்தை பாதுகாக்கிறா. இங்கே வெளியில் ஒரு சின்ன குலு அவ நம்ம ஆண்டாள் கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சூடி கொடுத்த நாச்சியார் போட்டுண்டு அந்த ஒரு ஸ்டோரி. பாக்கி எல்லாரும் பெருமாளை சேவிக்கிறா. இது வந்து இது ரீண்டியர் இங்கே அழகாக உட்காந்துருக்கு. வாங்கோ, நம்ம ஆத்து கொலுவை நம்ம இப்போ பார்க்கலாமா? எங்கள் ஆத்து கொலு 5 படிக்கட்டு ஒரு பக்கம், 3 படிக்கட்டு இன்னொரு பக்கம். இது முதல் படிக்கட்டில் நம்ம ஆச்சாரியர் எங்கள் ஆச்சாரியர் மணவாள மாமுனி. ஆச்சாரியனை வந்து சேவிச்சா நமக்கு பகவான் கிட்ட நமக்கு அவர் பாதுகையில் நமக்கு சரண் கொடுப்பார். முதல்ல உட்காண்டிருக்கிறது கண்ணன் கிருஷ்ணன் ஆண்டாளோடு நின்று இருக்கா. இவர் வந்து இங்க கீழே இருக்கிறது முதல்ல வரதன், பார்த்தசாரதி, மேல்கோட்டை, திருவேங்கடமுடையான், ரங்கநாதர். இவன் மரப்பாச்சி பொம்மை நம்ம கொல்லுல ரொம்ப முக்கியம். இவர் திருச்சினாப்பள்ளியில் ஸ்ரீ ரங்கநாதர், திருப்பதியில் திருவேங்கடவன், மலையப்பன், சீனிவாசர். இந்த பக்கம் இவர் ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், சீத்தை, அப்பகுடத்தான். அப்புறம் இன்னொரு மரப்பாச்சி ராமனோட வடிவத்தில் நான் அவரை அலங்காரம் பண்ணியிருக்கேன். 2வது படிக்கட்டு. இவர் வந்து 2வது படிக்கட்டில் அயக்ரீவர் தாயார் மடியில் வச்சுன்னு உட்காந்துருக்கார். அப்புறம் ரங்கநாதர், உப்பிலியப்பன் கும்பகோணத்தில் இருக்கிற.
இப்போ நித்திய கல்யாண பெருமாள் சென்னையில் இருக்கு, அவர் திவ்யதேச பெருமாள். இவர் வைகுண்டநாதர், சோழநாடு திவ்யதேசம். இவர் வந்து குருவாயூரப்பன் முன்னாடி வந்து திருமோகூர்ல இருக்கிற சுதர்சன ஆழ்வார். இவர் வந்து வைத்திய வீரராக பெருமாள், அவர் காலடியில கூரத்தாழ்வார். பக்கத்துல அவர் திருவேங்கடமுடையான். மதுரை மீனாட்சி, இவர் திருவேங்கடமுடையான், மதுரை மீனாட்சி. மூணாவது படிக்கட்டில் மகாலட்சுமி, அவர் பிள்ளையார் கணபதி. மகாராஷ்டிராவில் இருக்கவே இவர் நம்மளோட பாண்டுரன் ரகுமாயி. இவர் வந்து பார்த்தசாரதி தாயார். பின்னாடி உடையவர், ஸ்ரீபெரும்புத்தூர் உடையவர். இவர் வரதன், காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதன் தாயார். கீழே ரெண்டு பூமி தேவி, நீலாதேவி தாயார். லக்ஷ்மி நரசிம்மன் தாயாரோட. இவர் தன்வந்திரி. நம்மளோட எல்லாம் வைத்தியர், நம்ம பெருமாளுக்கு எல்லாமே வைத்தியன் தன்வந்திரி. கையில கலசம் வச்சுட்டு இருக்க. இவர் வந்து சவுந்தரராஜ பெருமாள், திவ்யதேச பெருமாள் வரும். இவர் வடுவூர் ராமன், ரொம்ப அழகு. வடுவூர் ராமன், லக்ஷ்மணன், சீதை, ஹனுமான். அவர் வந்து இவ வந்து நம்ம நிக்கிற பஞ்சகஜத்துல நம்மள எல்லாரையும் வரவேற்கிறா உள்ளுக்குள்ள. இவன் நான் கையால பண்ண பொம்மைகள் எல்லாரையும் வாவான்னு வரவேற்கிறா. நவராத்திரி வந்துடுத்து, வாங்கோ வாங்கோன்னு. மகாலட்சுமி கலசத்தோட உட்காண்டிருக்கா. ராமர், பத்ரிநாதன், ஆண்டாள், அவ மகாலட்சுமி. லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா, மும்மூர்த்திகள் நம்ம நவராத்திரிக்கு சேவிக்கிறவா. இது திருப்பதி. ஒரு வருஷம் நான் வந்து பிரம்மோற்சவம் பண்ணியிருந்தேன் 3 வருஷம் முன்னாடி. ஸோ திருப்பதி ஒரு பிரம்மோற்சவத்தை இங்கே வச்சிருக்கேன். பெருமாள் திருவேங்கடமுடையான். இது வந்து கருட வாகனத்துல பெருமாள் உட்காண்டிருக்கா. எல்லாம் கையால பண்ண பொம்மைகள். பின்னாடி ஹனுமந்த வாகனம். அவர் வந்து வைகுண்டநாதர். வைகுண்டத்துல இருக்கா மாதிரி தாயாரோட. மணவாள மாமுனி, உற்சவ பெருமாளும் தாயாரும். இங்க வந்து இவர் வந்து குதிரை வாகனம், அப்புறம் பக்கத்துல வந்து நரசிம்ம வாகனம், யானை வாகனம், அப்புறம் சரஸ்வதியில அன்னத்துக்கு மேல உட்காந்துருக்கா. இங்க சின்ன ஒரு செட்டியார் எல்லாம் வித்துன்னு இருக்கா. பழம், பூ, அம்மி எல்லாரும் ஒரு வண்ண வித்துன்னு இருக்கார். இப்போ மாமிகள்லாம் நின்றுட்டு சேவிக்கிறா. கீழே வந்து கோலாபுரி மகாலட்சுமி. அவ தான் நம்ம மகாலட்சுமி மகாராஷ்டிராவில் இருக்கா. இவ எல்லாரும் பூ பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு எல்லாரும் அவளை சேவிக்கிறா. 10 அவதாரம்: மத்ச, கூர்ம, வராக, நிருசிம்ம, வாமன, பர்ஷுராம, பலராம, ராம,
கிருஷ்ண கல்கி. நம்ம 10 அவதாரம். 2வது படிக்கட்டில் கிருஷ்ணன் லீலை. பாலை உறிஞ்சு அவரையே உறிஞ்சுடுறா. காளிங்க நடத்தணும். இவ வந்து நம்ம யசோதைகிட்ட அடிச்சுட்டு போகிறார் அவர். இந்த ஆண்டாள் சின்ன இது நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய பண்ணியிருந்தேன். அதோட எல்லாம் அங்கே வச்சுருக்கேன். 3வது ஆழ்வார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், நம்ம ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், குலசேகர் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார். இவா வந்து ராமானுஜரும் தேசிகரும் உட்காண்டிருக்கா பெருமாளை சேவிச்சுண்டு. கீழே வந்து நம்ம ரங்கமன்னார் வந்து ஆண்டாள் மடியில் படுத்துன்னு இருக்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இப்படிதான் இருப்பா. This is Ahobilam. Ahobilam is in Andhra Pradesh. It's a Divya Desham. Lord Narsimha is one of the most revered incarnations of Lord Vishnu, who took this half-man, half-lion form to protect his devotee Prahalada and to defeat the demon king Hiranyakashipu. This incarnation is deeply symbolic of divine intervention, power, and the trump of good over evil. Hiranyakashipu, having gained boons that made him almost invincible, persecuted his son Prahalada for his devotion to Lord Vishnu. When Hiranyakashipu challenged Prahalada's belief in Vishnu's omnipresence, the Lord appeared from a pillar in the form of Narsimha to vanquish the demon king. Narsimha is unique because of his fearsome form, neither entirely man nor animal, designed to circumvent Hiranyakashipu's boon that he could not be killed by man, animal, or any weapon either inside or outside, at day or night. Lord Narsimha killed Hiranyakashipu at twilight on the threshold of the doors using his claws. இது முதல் நரசிம்ம, ஜுவாலா நரசிம்மா. This form depicts the fierce wrath of Lord Narsimha during his confrontation with Hiranyakashipu. He is depicted with 8 hands, 2 hands holding the Asura, 2 hands tearing the Hiranyakashipu's intestine, 2 holding the Shank and Chakra, and 2 holding the intestines. Prahalada is depicted in Anjali Mudra at his feet. The second Narsimha is Ahobila Narsimha. Seated with 2 hands holding the Asura, this form shows Prahalada in Anjali Mudra at his feet, representing the protection given to his devotee. The third Narsimha is Malola Narsimha. Malola Narsimha is a peaceful aspect of the Lord, where he is seen with Lakshmi Devi on his lap. This form signifies love and protection. Garuda is also present, and the Lord wears a crown of snakes. This is Krodha Narsimha. This form represents Krodha Narsimha associated with the fierce energy of the boar, incarnation of Varaha. Krodha means boar, and the Lord is depicted with the head of a boar, body of a human, and tail of a lion. He rescued Bhumi Devi by killing the demon and carrying the Vedas on his tusk. This is Karanji Narsimha. Seated under a Karanji tree, this form of Narsimha holds a bow representing Lord Rama. This signifies the integration of warrior-like attributes with the fierceness of Narsimha. This is Hanuman, for which Narsimha had showed the bow, showing that he is also Rama. Is Bhargava Narsimha. In this form, Lord Parshurama performed penances to seek the darshan of Narsimha.
the Lord showed him the scene of Hiranyakashipu's death as well as the Rakshasa on his lap. Prahlada is in Anjali Mudra, symbolizing divine grace. The seventh form of Narsimha is Yoga Narsimha. After defeating Hiranyakashipu, the Lord taught Prahlada various yogic postures to practice. In this form, Narsimha is depicted seated in Padmasana, performing meditation with Yoga Patta around his legs. The eighth form of Narsimha is Chatravata Narsimha. Here, the Lord is depicted smiling, enjoying music with the left hand in Talamudra, a gesture used to keep rhythm. It is said that two Gandharvas, Haha and Huhu, entertained the Lord with their music, which made him so engrossed that he began giving the rhythm with his left eye. He is seated under a banyan tree. The last form of Narsimha is Pavana Narsimha. This form is worshipped on the bank of the Pavana river, thus named Pavana Narsimha. He is the most peaceful form of Narsimha, believed to liberate devotees from sins committed knowingly or unknowingly. The deity is represented with 4 hands. Yasya bhavat bhakta janarti hantuhu pitrutvam anyeshu abhicharya turnam stambhevatarastam nananya labhyam Lakshmi Narsimham Sharanam Prapadye. I surrender to Sri Lakshmi Narsimha, the destroyer of all miseries of his devotees, whose incarnation was the form of pillar for Prahlada. நம்மாத்து பெரியவாளுக்கு மிக்க நன்றி. நம்மாத்து குலுவை காமிக்கிறதுக்கு இந்த அஹோபில நரசிம்மனை நான் என் கையால பண்ணியிருக்கேன். பிரமோத்சவமும் கையால பண்ணினது. இந்த சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ ஹெல்ப் பண்றா. என்ன இந்த சேனல்ல காமிக்கிறதுக்கு மிக்க நன்றி.